Hi friends, இப்போ நான் பார்க்க போகிற டாபிக் SVGல ஒரு லைன் ஷேப் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைன் ஷேப் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னால் அதில் ஒரு சின்ன ஒரு சின்டெக்ஸ் இருக்குது, அது என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ பெயிண்டில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணுறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு லைன் நீங்கள் ட்ரா பண்ணுறதா இருந்தால் இது நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ ஒரு கிராஃபாக நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஜஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன், வேறு ஒரு கலர் ஒன்று எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கிராஃபோட எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் மாதிரி நான் செட் பண்ணிக்க போகிறேன். ரெட் கலர் தான் பார்த்தீங்கன்னா கிராஃபோட எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ், சரிங்களா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ன்னு சொல்லுவோம், அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒய்ன்னு சொல்லுவோம், ஓகேங்களா? இந்த எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் பேஸ் பண்ணியே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் உங்கள் ட்ராயிங் பண்ண முடியும், சரிங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு லைன் நம்ம வெப்பேஜை ட்ரா பண்ணுறதா இருந்தால் இந்த ஸ்டார்ட் பாயிண்ட்டுக்கு ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒய் ஆக்சிஸ் இருக்கும். சேம் அதே மாதிரி இங்கே ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கும், அதே மாதிரி ஒரு ஒய் ஆக்சிஸ் இருக்கும், சரிங்களா? இந்த பாயிண்ட்டை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு சொல்லுவாங்க. இதில் முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா நான் இங்கே தப்பாக கொடுத்துருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க கிராஃப் பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ப்ரொவைட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்க முடியும். அப்புறம் இந்த கலர் வந்து எனக்கு பிளாக் கலர் வேண்டாம், வேறு ஒரு கலர் கொடுக்கணும், நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும், சரிங்களா? இப்போ இதில் என்னோட ஒரு சிம்பிள் டெம்ப்ளேட் எடுத்துருக்கேன். இந்த டெம்ப்ளேட்டில் நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு SVG டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். SVG அதுக்கு ஒரு ஹைட் வித் கொடுக்குறேன், HEIGHT ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 பிக்சல் கொடுக்குறேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வித் WIDTH வித் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 பிக்சல் கொடுத்துக்கிறேன், சரிங்களா? இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் SVG டேக்கை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு /SVG அண்ட் தென் இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா லைன் டேக் யூஸ் பண்ணுங்கள், LINE லைன். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், லைன் டேக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு X1 Y1 பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா X1 Y1 ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த பெயிண்டில் பார்த்தா தெரியும். இது X1 Y1, இது X2 Y2ன்னு சொல்லுவாங்க. இதில் பாருங்கள், X1 = 10, சரி 0ன்னு வச்சுருக்கேன். Y1 = 0, X2 = 25, Y2 = 22, ஓகேங்களா? இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இதை சேவ் பண்ணுங்கள். அவுட்புட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இதை லான்ச் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே X1 0 கொடுத்துருக்கோம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா Y1 0, X2 = 25, Y2 = 22 அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். இது வந்து ஆக்சுவலி ஒரு லைன் வரைகிறதா இருந்தால் ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரோக்குன்னு தான் அர்த்தம். நம்ம ஸ்ட்ரோக் பற்றி மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரோக் கொடுக்குறேன். STROKE ஸ்ட்ரோக் = ஒரு கலர் கொடுக்குறேன், GREN green, STROKE ஸ்ட்ரோக் வித் வந்து பார்த்தீங்கன்னா WIDTH வித் வந்து ஒரு 3 பிக்சல் கொடுக்குறேன், சரிங்களா? இப்போ இதை சேவ் பண்ணிக்கோங்க. அவுட்புட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துருங்க. நான் லான்ச் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்திருக்கு, சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், லென்த்தியாக நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 25 கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இது வந்து நான் என்ன பண்ணுறேன், 125 மாற்றுறேன். இங்கே வந்து 122 நான் மாற்றுறேன், சரிங்களா? இதை சேவ் பண்ணி நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள், உங்களுக்கு லென்த்தி லைனாக வரும். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எத்தனை லைன்ஸ் வேணாலும் நீங்கள் வரைஞ்சிக்க முடியும். இப்போ 2 லைன் ஓவர்லேலாம் வரைஞ்சிருக்கேன். இதே மாதிரி அதோட எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸோட வேல்யூஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் 25, 20, ஓகேவா? இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணால் இங்கே ஒரு லைன் வந்திருக்கும், சரிங்களா? அதோட இந்த பாயிண்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே 25ங்கிறது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 255ங்கிறது கொடுக்குறேன். சேவ் பண்ணுங்கள், ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு லைன் கிரியேட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், எத்தனை லைன்ஸ் வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். இது வந்து ஒரு சிம்பிள் லைன். இந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு வந்து SVGயில் நிறைய டாபிக்ஸ் இருக்குது, நம்ம போக போக பார்ப்போம். உங்களுக்கு இன்னும் அட்வான்ஸ் வீடியோஸ் பற்றி தெரிஞ்சுக்க நீங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.